அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய தேவன் 2 பேர் 3 பேர் உம்முடைய பெயரால் கூடி வரும்போதெல்லாம் அங்கே அவர்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினீரே. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளிலே நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சபையினுடைய மூப்பர்கள், சபையினுடைய பாஸ்டர்கள், சபையினுடைய பிஷப் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை தங்குவதாக, கர்த்தருடைய இரக்கம் தங்குவதாக. இந்த பட்டணத்தில் இவர்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை தடையில்லாமல் கர்த்தர் நிறைவேற்றும்படிக்காக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். மிகுதியான நேரங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை பேசும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சபையினுடைய தரம், ஒரு சபையினுடைய குவாலிட்டியை அதனுடைய ஆராதனையிலே நம்ம பார்த்துடலாம். ஆராதனை எதற்கு செய்யப்படுகிறது, யாருக்கு செய்யப்படுகிறது, என்ன விதத்திலே செய்யப்படுகிறது அப்படிங்கிறத வச்சா நம்ம பார்த்துடலாம். நான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து ஏறத்தாழ 46 வருடங்கள் ஆகிறது. 46 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை பல இடங்களில் பல சபைகளை பார்த்துருக்குறோம் நம்ம. ஆனால் இப்போ சமீப காலங்களில் ஆராதனை என்ற பெயரிலே பல கலப்பான காரியங்கள் சபைக்குள்ளே கூட அல்லது கான்செப்ட் என்ற பெயரில் வெளி இடங்களில் கூட நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அவைகளை பார்க்கும் பொழுது நமக்கு பக்தி உணர்வே வருவதில்லை. உங்கள் சபை ஆராதனை பார்க்கும்போது அதில் தேவனுடைய அபிஷேகம், நடத்தினவர்கள் வயசான ஆட்கள் கிடையாது, வாலிபர்கள் இந்த மாதிரி ஆராதனை நடத்துவதை பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு செயலாக இருக்கிறது. நம்ம பல இடங்களில் போய் பார்க்கும்போது ஆராதனை என்ற பெயரில் பல குழப்பமான காரியங்கள். சர்ச்சில் தான் இருக்கிறோமா, பப்பில் என்ன வந்துட்டோமான்னு நமக்கு பயமாக இருக்கும். அவங்க பண்ணுற காரியங்கள், அதில் பண்ணக்கூடிய அந்த கிம்மிக்ஸ் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா லைட்டை போடுவது, புகை விடுறது, அவர்கள் ஆடுவது, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆடுவது, போதையில் ஆடுற மாதிரி ஆடுவது, கேட்டிங்கன்னா ஆவியில் நாங்கள் ஆடுகிறோம், நடனம் ஆடுகிறோம் என்று சொல்லுவது, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இது என்ன நடக்குது, இது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை. நான் தேவனிடத்தில் இந்த காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணி கேட்டபோது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் தேவன் இந்த உலகத்தில் அல்லது எந்த இடத்துலையும் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் மாத்திரமில்லை, கர்த்தருடைய சுபாவத்தையும் அது நமக்கு காமிக்குது. ஒரு நல்ல ஆராதனை இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் வந்து நிற்க முடியும். தேவனை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு ஆராதனை இருந்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்தில் பாருங்கள், ஆராதனைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. பரலோகத்தில் இரவு பகல் எப்பொழுதும் வாய் ஓயாமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் ஆராதனைக்கு நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாத்தானுக்கு என்னன்னா, இந்த உலகத்திலே கர்த்தர் இறங்குவதற்கும் ஏறுவதற்குமான இடங்கள், கர்த்தர் தங்குவதற்கான காரியங்கள், ஒரு நல்ல ஆராதனைகள் இருக்கும்போது தான் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவர் கிரியை செய்ய முடியும். சாத்தான் என்ன செய்கிறான், ஆராதனை கெடுத்துட்டா, ஆராதனை மாதிரி தெரியணும், ஆனால் அது கர்த்தருக்கு விருப்பமான ஆராதனையாக இருக்கக்கூடாது. ஆராதனை கெடுத்துட்டா அந்த இடத்துல கர்த்தர் வந்து இருக்க மாட்டார். நமக்கு பார்க்கும்போது நேர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்ல மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கும், நல்ல முடியெல்லாம் வெட்டி காதில் கடுக்கன்லாம் போட்டு ஆடும்போது நமக்கு நல்லா இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆராதனையை கெடுத்து விட்டால் கர்த்தர் அந்த இடத்துல வர முடியாது. ஒரு அருவருப்பான இடத்துல கர்த்தர் வந்து நிற்க முடியாது. அதனாலே மிக தந்திரமாக கர்த்தர் இறங்கி வரக்கூடாதபடிக்கு ஆராதனை கதவுகளை அடைப்பதும் ஆராதனை முறைகளை கெடுப்பதும் கடைசி காலத்திலே சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று. ஒரு தப்பான ஆராதனை செய்கிற இடத்துல நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட முடியாது. ஏன்னா தேவன் தன்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர முடியும். இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்போ பூமியிலே மனிதர்கள்
ஆராதிக்கும் போது தான் கர்த்தர் அவர்கள் நடுவிலே இறங்கி வந்து அவர்கள் நடுவிலே வாசம் செய்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க முடிகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆராதனைகளுக்கு நடுவிலே, துதிக்கு நடுவிலே வாசம் செய்கிறவர் என்று வேறொரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை வச்சு பார்த்தா சாத்தான் பார்க்குறான், கர்த்தர் அடிக்கடி பூமிக்கு இறங்கி வரவும் தம்முடைய பிள்ளைகள் நடுவிலே தங்கவும் அவர் பரலோகத்தினுடைய வாசனை நுகரவும் இந்த ஆராதனை என்ற ஒன்று தானே வழியாக இருக்குது. இந்த ஆராதனையை அருவருப்பாக மாற்றிட்டா, இந்த ஆராதனையை துர்க்கந்தம் வீசுகிறதாக மாற்றிட்டா, இந்த ஆராதனை தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் மாற்றிட்டா, ஜனங்கள் வெளிப்பார்வையிலே இது ஆராதனை என்று நினைத்து அவர்கள் வெளி தோற்றத்திலே சந்தோஷம் அடைவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கர்த்தர் வர முடியாமல் ஒரு கேட்டை போட்டுடலாம் என்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். தேவனுடைய பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் அந்த கடைசி காலத்தில் ஆலோசனையாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்கள் சபையில் நல்லா தான் ஆராதிக்கிறீங்க, நம்முடைய சபையிலே ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறீர்கள். வாலிப தம்பிமார் கூட எல்லை மீறாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறாங்க, நல்லது. ஆனால் நீங்கள் வெளி இடங்களில் போய் ஆராதனைகளிலே கலந்து கொள்ள நேரும்போது ஒரு பெரிய கான்செப்ட் நடத்துகிறாங்க, புகை போடுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த சபையிலிருந்து வெளியே போய் கண்ட இடத்துல ஆராதனைகளுக்குள்ளே கடந்து போகும்போது ஆசீர்வாதத்தை அல்ல, தேவனுடைய தொடுதலை அல்ல, சத்துருவினுடைய கிரியைகளை நம்ம எடுத்துக்கொண்டு வர நேர்ந்து விடும். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இடத்துல நீங்கள் ஆராதிக்கணும். ஒரு ஆராதனை நிதானித்து பார்க்க நமக்கு தெரியணும். இந்த ஆராதனையை தேவன் விரும்புவாரா? இந்த ஆராதனை நடுவிலே கர்த்தர் உலாவுவாரா? இந்த ஆராதனை செய்கிற மத்தியிலே கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பாரா? அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். இப்போ சொல்கிறாங்க, என்னையா கிறிஸ்தவ பாட்டு. நான் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது, இப்போ இருக்கிற வாலிப தம்பி வந்து வாருமையா போதகரே, அது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பாட்டு. அந்த பாட்டை மறக்காமல் பாடி கர்த்தரை அது ஆராதனை பாடலாக பாடி ஆராதிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இப்போ சொல்கிறாங்க, என்னையா கிறிஸ்தவ பாட்டு, ஒரே மாதிரி பீட்டு, ஒன்று 3/4 அல்லது 4/4 இவ்வளவுதான், அதுக்குள்ளேயே இந்த பாடல்கள் முடங்கி இருக்கிறது, அர்த்தமும் அதே தான், வருகிறார் போகிறார்னு. அதை விட நல்ல கருத்துக்கள் சினிமா பாட்டில் இருக்குது. அவன் பாருங்க எவ்வளவு தத்துவ பாட்டு, எவ்வளவு பாடல்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புது கலாச்சாரம் சபைகளுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் நம்ம வந்து சினிமா பாடலை பாடி கர்த்தரை ஆராதனை செய்தால் என்ன? அதில் நல்ல கருத்துக்கள் இல்லையா? அதில் சொல்லப்படுகிற தத்துவங்கள் சத்தியங்கள் அதுக்கு வேற மாதிரி நீங்கள் அர்த்தம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல அர்த்தம் தானே வருது. ஒரு பெண்ணும் ஆணும் ஒருவர் பாடி வர்ணித்து பாடுவதை இயேசுவையும் உங்களையும் பொருத்தி பாருங்களேன். ஏன் நம்ம அப்படி பொருத்தி பார்க்குற அளவுக்கு நமக்கு துதிகளுக்கு பஞ்சமாக இருக்குது? பரலோகத்தில் யாராவது சினிமா பாடலை பாடி நல்லா தான் இருக்குன்னு பாடுவாங்களா? அப்படி பாடினால் அதை உங்களால் கற்பனை பண்ண முடிகிறதா? தூதர்களெல்லாம் சேர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சினிமா வந்திருக்கு, வாங்க அதில் இருக்க பாட்டு நல்லா இருக்கு பாடலாம் அப்படின்னு சொல்லுவதை கற்பனையிலையாவது உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? லாஜிக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், கற்பனையிலே நினச்சி பார்க்க முடியுமா? அப்படி பரலோகத்தில் தூதர் பாடினால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? கர்த்தர் அவ்வளோதான், சாத்தான தள்ள மாதிரி தள்ளி விட்டுருவார், போடா வெளியே. அப்போ இன்னைக்கு ஒரு ஆராதனை கலப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல, விஷம். விஷம் கர்த்தரை வரவிடாமல் தடை செய்து வேற ஒரு ஆவியை உள்ளே கொண்டு வந்து, கர்த்தர் மாதிரியே கிறிஸ்தர் ஆவி இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுகிறது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஒளியின் தூதன் என்பவன் பிசாசு அல்ல, அந்த ஒளியின் தூதன் மாதிரி ஒரு வேஷத்தை அவன் அணிந்து கொண்டு அந்நிய பாஷை பேசுவான், தீர்க்க தரிசனம் சொல்லுவான், உங்களை கர்த்தர் குணமாக்குகிறார் தொட்டு குணமாக்குவான், ஜனங்கள் கீழே விழுவாங்க, ஆவிலே நிறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கனியும் இருக்காது. அப்போ கர்த்தருடைய மெய்யான ஆசீர்வாதத்தை பெறணும்னா, கர்த்தர் நம் நடுவில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கணும்னா ஆராதனை என்பது மிக முக்கியமானது. அதனால சபையில் வெறும் பிரசங்கத்தை மாத்திரம் வைக்கிறது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, வெறும் பிரசங்கம் மாத்திரம் வைக்கிறாங்களா? வாங்க நான் உங்களுக்கு உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு பைபிள் கிளாஸ் மாதிரி நடத்திட்டு
ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அனுப்புறேன் சொல்றாங்களா பாருங்க. ஆராதனைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? ஆராதனை கர்த்தருக்கு பிரியம். ஆராதிக்கப்படுகிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமை இறங்கும். ஆராதிக்கிற ஒரு நடுவிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். அவர் துதிகளுக்கு நடுவிலே வாசம் செய்கிறவர். அவர் தம் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப கர்த்தரை வரவேற்று கர்த்தருக்கு அவர் இங்கே நின்று நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சூழ்நிலையை அவருக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அப்பதான் அவர் வர முடியும். அப்பதான் அவர் அந்த இடத்துல வந்து நிற்க முடியும். கொஞ்ச நேரம் நிலைச்சு நின்று உங்களை பார்க்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆராதனை என்ற கதவை நீங்க அடைச்சு போட்டீங்கன்னா கர்த்தர் வர முடியாது. கர்த்தர் மாதிரி வேறொருவர் வேதத்தில் சொல்லுதே, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. இயேசு தான், ஆனா வேறொரு இயேசு. நம்ம இயேசுக்கும் வேறொரு இயேசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். வேறொரு இயேசு எல்லாவற்றிலும் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுவார். சினிமா பாட்டு தானே, வா நானும் சேர்ந்து ஆடுறேன் பார். யாரு? வேறொரு இயேசு. காணிக்க போட்டால் மாத்திரம் போதும் தம்பி, உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சமீபத்தில் ஒரு வெளி தேசத்தில் இருக்கிற ஒரு தமிழ் சபை, அந்த போதகர் பேசுகிற ஒரு கிளிப்பிங் என் நண்பர்கள் அனுப்பியிருந்தாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, குடிக்கிறியா குடி, ஆனால் சர்ச்சுக்கு வந்துரு. போதைப் பொருள்களை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் பாஸ்டரு? அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் சபைக்கு வந்தால் போதும், குடிச்சிட்டு வரணும், வாயா வந்து உட்காரு, குடிச்சிட்டு வந்து உட்காரு. வேறு விதமான முறையற்ற பாலியல் பழக்க வழக்கங்கள் இருக்கா? தைரியமாக வாங்க, வந்து காணிக்கை போட்டு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒன்றும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். சபைக்கு வாங்க, யூடியூப்ல இருக்கு பாருங்க. சபைக்கு வாங்க, சபை நிறைஞ்சா போதும், சபைக்குள்ளே நீங்கள் வந்தா போதும், வந்து உட்கார்ந்தா போதும். இப்படிப்பட்டவர்களை மனம் மாற்றி உள்ள இப்படிப்பட்டவர்களை சபைக்குள்ளே கொண்டாந்து உட்கார வச்சு யாருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு முறையான ஆராதனைக்கு நடுவில் தான் கர்த்தர் இறங்கி வர முடியும். ஒரு முறையான தொழுது கொள்ளுதல் நடுவில் தான் கர்த்தர் இறங்கி வர முடியும். இந்த சபைக்குள்ளே நான் நுழைந்த போதே அறிந்து கொண்டேன், இது தேவனுக்கு பயப்படுகிற பயம் கொண்ட ஒரு சபை. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்ற பாரம் கொண்ட ஒரு சபை. அவங்க ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. நான் பாஸ்டர் இப்போ தான் முதல் முறையாக பார்க்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஆவியில் டிசைன் பண்ணக்கூடிய தெரியும். எங்களுக்கு ஒரு இடத்துக்குள்ளே நுழையும் போதே தேவனுடைய பிரசன்னம் எப்படி இருக்கிறது, போதகர் எப்படி இருக்கிறாரு, இதில் ஆராதனை ஒழுங்கு முறைகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, அவர்கள் தங்கள் விசுவாசி வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எந்த அளவுக்கு வளரணுமா? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையணும். அதுக்காகத்தான் உபவாச ஜெபம், அதற்காகத்தான் ஒவ்வொரு பார்ட்டாக ஜெபம் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் அவர்கள் செய்வதை பார்க்கும் பொழுதே உங்கள் மேலே எவ்வளவு கரிசனம் வச்சிருக்கிறாங்க, நீங்கள் வளர வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார்கள், தேவனுடைய வசனத்தை எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறார்கள் என்பதை தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆராதனைகள் தேவனுக்கு செய்யப்பட வேண்டும். ஆராதனை தேவனுக்கு செய்யப்படணும். மற்றது பாருங்க, பிரசங்கம் நான் பண்ணுறேன், இது நான் தேவனுக்கு பிரசங்கம் பண்ணலை. ஆண்டவர் உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ண முடியுமா? மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவரே, குறிப்பு நோட்டில் குறிச்சுக்கங்க. ஆண்டவரே, அது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை இருதயத்தில் சுத்தம்னா எப்பா முதல்ல வாயை மூடு. எனக்கே பிரசங்கமாம்பாங்க. இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு பேர் அதிக பிரசங்கம், அதிக பிரசங்கி. ஆண்டவருக்கே சுவிசேஷம் சொன்ன ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்கள காட்டவா உங்களுக்கு? இயேசு ஒரு முறை அவருடைய சீஷர்கள் எம்மாவு என்ற ஊரை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு சில நேரத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக நடந்துக்கிறவார். இயேசு அவர்களோட கூட ஒரு வயதான பெரியவர் மாதிரி, உயிர் தெழுந்து விட்டார், அவர் மாதிரி ஒரு வயசான பெரியவர் மாதிரி சேர்ந்துக்கிட்டார். இவங்க சீஷர்கள் இயேசுவை பற்றி பேசி கொண்டு போகிறாங்க. அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி, நீங்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள், இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்களப்பா, என்ன பேசுகிறீங்கன்னு கர்த்தர் கேட்டார். உடனே உமக்கு நடந்தது தெரியாதா? எருசலேமிலே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் மனுஷனாக அவதரித்து 33 வருஷம் நம்மோடு கூட வாழ்ந்து 33 வருஷம்
கடைசியில் அவர் நமக்காக ஊழியம் செய்து அவரை கொண்டு போய் பாவி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே. அவருடைய ரியாக்ஷன், ஓ அப்படியா, எப்போ? இப்போ தான், கொஞ்ச நாள் தான் ஆகிறது. அவர் எவ்வளோ அற்புதம் செய்தார். அப்படியா, என்ன அற்புதம் செய்தார்? கண்ணு தெரியாதவன் வந்தான், கையை வச்சாரு, உடனே கண் பார்வையை பெற்றான். நடக்க முடியாது, நாங்கள் பார்த்தோம் ஐயா. அப்படியா, நீ என்ன பார்த்த? அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் நமக்காக வந்து இந்த உலகத்திலே, அவர் கடவுள் சொல்றீங்களே, அப்புறம் ஏன் சிலுவையிலே அறையப்படும் போது தப்பிச்சு போயிருக்கலாமே கேட்டிருப்பாரு. இல்லை இல்லை, அவர் வந்ததே மரிப்பதற்காகத்தான். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால நமக்கு மீட்பை கொண்டு வரும்படிக்கு அவர் இந்த உலகத்திலே வந்தார்னு சொல்லி இயேசுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. பார்த்துருக்கீங்களா? இயேசுக்கு சுவிசேஷம். இயேசு ஒன்றுமே கேட்கல, அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொன்னார். சின்ன சின்ன கேள்வி கேட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் தங்க வேண்டிய இடம் வந்தது. அவர் அப்பால் போகிறவர் போல காணப்பட்டார். சரி தம்பி, பத்திரமா இருங்க, நான் போகணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்க, வயசான இந்த காலத்தில் இருட்டில் நாங்கள் இவ்வளோ நேரம் துணையாக வந்தோம், நீங்கள் தனியாக எங்கே போகிறீங்க? இன்று இரவு எங்களோட தங்குங்க வாங்கன்னு சொன்னாங்க. இரவில் இயேசு அவர்களோட தங்கினார். அவர் வழக்கத்தின்படி சாப்பிட்ற நேரம் வந்தது. அப்பத்தை எடுத்து பிட்டார். அந்த ஸ்டைலை பார்த்தோன்னே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இயேசுதான் இது. உடனே காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து இயேசு அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசு என்பதை கண்டார்கள். எப்பவுமே வேத வசனமாகிய அப்பம் எங்கே பிற்கப்படுகிறதோ அதை நீங்கள் பிற்கப்பட்ட அப்பத்தை, அதை வியாக்கியானம், அதனுடைய அர்த்தம், இதெல்லாம் சொல்லி அந்த அப்பம் பிற்கப்பட்டு அதை உங்கள் கையிலே வாங்கினா உண்மையிலே கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். உங்கள் பக்கத்திலே நிற்கிற கர்த்தரை நீங்கள் முகமுகமாக பார்ப்பீங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை கேட்டால், அந்த அப்பத்தை பிக்க வேண்டிய விதத்தில் பிக்கணும். அப்போ இயேசு, எல்லாரும் தான் அப்பம் பிட்கிறார்கள், இயேசு அப்பம் பிட்டார் பாருங்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ இவர்களுக்கு ஆச்சரியம், இவருக்கு அவ்வளோ நேரம் சுவிசேஷம் சொன்னோம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இயேசு ஆரம்பத்திலே நான் இயேசு தான் சொல்லியிருக்கலாமே, ஏன் உங்க கூடயே வந்தார், ஏன் சுவிசேஷம் சொன்னாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இயேசு இனி இவர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது சரியா சொல்றாங்களா அல்லது எதையாவது கூட்டி குறைச்சி சொல்றாங்களான்னு டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறார். அவர்களை தனக்கே சுவிசேஷம் சொல்ல வைத்து எதையாவது இடத்துல சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லுகிறோம் பேர்வழி என்று கூட கொஞ்சம் சேர்த்து விட்டுரும் உற்சாகத்தில். அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், இப்படி வந்தது, அப்படி வந்ததுன்னு. சுவிசேஷம் சொல்ல வரும்போது கூட சிலர் அதை கூட்டி குறைச்சி பேசிடுவாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தார், சரியா சுவிசேஷம் சொல்லுவாங்களா, எதையும் கூட்டி குறைச்சி பேசிடுவாங்களா, தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்லிடுவாங்களான்னு பார்க்கறதுக்கு தான் அவர் நம்மை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட வந்திருக்கிறார். அப்போ இயேசுவுக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு நம்ம வந்து பிரசங்கம் பண்ணுறதில்ல. ஒரு சபையில் பாருங்கள், பிரசங்க நேரம் இருக்கிறது, உங்களுக்கு செய்கிற ஜெப நேரம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், ஆராதனை செலுத்துவது, காணிக்கை செலுத்துவது. காணிக்கையும் ஆராதனையிலே ஒரு பங்கு, ஒரு பகுதி. அது ரெண்டு தான் நம்ம கர்த்தருக்கு செய்கிறோம். நான் உங்களுக்கு செய்கிற என்னுடைய சர்வீஸில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், அதில் சின்ன சின்ன தப்பு வந்துருச்சுன்னா கூட மன்னித்து விடலாம். சின்ன சின்ன தப்பு கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா மன்னிச்சிடலாம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் மாத்திரம், கர்த்தருக்கு செய்கிற விஷயத்தில் மாத்திரம் எந்த தவறுமே வந்துடக்கூடாது. ஏன்னா இது தேவனுக்கு கொடுக்குறோம். ஒரு பெரியவருக்கு, ஒரு உயர்ந்தவருக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறோன்னு சொன்னால் அதோடைய குவாலிட்டி அப்படி இருக்கணும். அப்போ கடவுளுக்கு நம்ம செலுத்துகிற காரியம் ஆராதனை. ஒரு கூட்டத்திலையும் சரி, ஒரு சபையிலையும் சரி, தேவனுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு காரியம், ஒரு காணிக்கை என்பது ஆராதனை. அதில் குறை இருக்கக்கூடாது. இதில் போய் நம்ம சினிமா பாட்டை கொண்டாந்து போடுறோம், அதெல்லாம் வைக்கிறோம்னு சொன்னால் வேதத்தில் சொல்லுகிறது, சபையிலே ஆராதனையில் அந்நிய அக்னியை கொண்டாந்துடக்கூடாதான். அந்நிய அக்னியை கொண்டு வந்தால் தேவனுடைய சாபம் வந்துடும். சபையில் அக்னியில் என்னங்க அந்நிய அக்னி, நம்ம சொந்த அக்னின்னு இது என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. தேவாலயம், எருசலேம் தேவாலயத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஆலயத்தில் நெருப்பை பயன்படுத்துவதற்கான நெருப்பை ஆசாரியர்கள் எல்லாம் இருந்து அதற்கு சில சடங்காச்சாரங்கள் இருக்குது. ஜெபம் பண்ணி, ஆராதனை பண்ணி, அதை பரிசுத்தம் பண்ணி,
ஒரு இடத்துல எப்பொழுதும் அணையாது இருக்கிற நெருப்பை ஏற்றி வைப்பாங்க. அது எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பெரிய சட்டி மாதிரி இருக்கும், அதில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அணையா விளக்கு, தீ எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது கொஞ்சம் குறையும் போது அதில் கொண்டு வந்து விறகுகளை போடுவதற்கு, அதை எரியூட்டுவதற்குன்னு தனியாக ஆசாரியர்கள் இருப்பாங்க. அவர்கள் அதை எரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தேவாலயத்திலே பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி செலுத்தணும், தகன பலிகள் செலுத்தணும். எந்த காரியத்திற்கும் வெளியே இருந்து நெருப்பு எடுக்கவே மாட்டாங்க. இந்த உள்ளே பிரதிஷ்டை பண்ண நெருப்பு இருக்கு பாருங்க, ஆசாரியர்கள், தீர்க்கர்கள், தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணி எழுப்பின அந்த அணையாத நெருப்பு இருக்கு பாருங்க, அதை கொண்டு வந்து தான் தேவாலயத்தில் பயன்படுத்தப்படுகிற எல்லா நெருப்பு சம்பந்தமான காரியங்களுக்கும் அந்த தீயத்தான் பயன்படுத்துவாங்க. ஒருவேளை அஜாக்கிரதையினால அந்த நெருப்பு அணைந்து போய்விட்டால், இன்னைக்கு நம்ம தகன பலி செலுத்தணுமே, என்ன செய்வது என்று பக்கத்து வீட்டில் போய் தீ கடன் வாங்கக்கூடாது. வெளியே நீங்களா ஒரு தீயை உண்டாக்கி கொண்டாந்து சேர்க்கக்கூடாது. கர்த்தருக்கு அது அருவருப்பு. வேதம் சொல்லுகிறது, அந்நிய அக்னியை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்ப நமக்குன்னு ஒரு அக்னி இருக்கு, இதுதான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆராதனையில் நம்ம பாடுறதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. நீங்க அந்நிய இடத்துல போய் அந்நியர்கள் வைத்திருக்கிற காரியத்தை போய் அந்த அந்நிய நெருப்பை எடுத்துக்கொண்டு, இதனுடைய அர்த்தம் நல்லா இருக்கு, இதை பாடும்போது சந்தோஷமா இருக்குன்னு உள்ள கொண்டாந்து பத்த வச்சா கர்த்தருடைய சாபம் இறங்கும். ஆராதனையில மாத்திரம் கலப்போறக்கூடாது. அது கர்த்தருக்கு நம்ம செய்கிற ஆராதனை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அது கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. அதுல எப்படி கலப்பு உள்ள வச்சு கொடுக்கலாம்? எப்படி தேவன் விரும்பாத ஒரு அருவருப்பை எப்படி நம்ம கொடுக்கலாம்? ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆராதனை விஷயத்துல. பூமியிலே ஆராதனைகள் ஒழுங்கா இருக்கும்போது தான் கர்த்தர் பூமிக்கு இறங்கவும் ஏறவும் முடியும். இப்போ ஒரு தீவிர கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராதனை முறைகளை அருவருப்பானதாய் மாற்றி கொண்டிருக்கிறது. பல சபைகள் அதில் இழுப்புண்டு போகின்றன. அதை பார்த்துட்டு இப்படிலாம் செஞ்சாதான் ஜனங்கள் வருவார்கள் என்று அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆராதனை விஷயத்தில் நீங்க வைராக்கியமா இருக்கணும். உங்க சபையில பிரச்சனை இல்லை, நீங்க வெளியே கண்ட இடத்துல போய் ஏதாவது ஆராதனை முறைகளில் போய் நான் கலந்து கொள்கிறேன் என்று, கர்த்தர் விரும்பாத ஆராதனைகள், மாம்சத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுன்னு நீங்க அந்த ஆராதனை முறைகளில் போய் பங்கு பெறக்கூடாது என்று நான் உங்களை எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஆராதனை என்பது தேவனுக்கு நம்ம செய்வது. ஆராதனை மனிதருக்காக செய்யப்படுவது அல்ல, மனிதரை பிரியப்படுத்தவும் செய்யப்படுவது அல்ல. மனுஷனுக்கு அப்பதான் மனிதர்களுக்கு அது பிரியம். அப்போ மனுஷருக்கு நாங்கள் செய்யலை, நாங்கள் பாடுறது மனுஷருக்கு இல்லை, அதை தேவன் பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு அது சுகந்த வாசனை உள்ள பலியாக செலுத்தப்படணும். சில வருடங்களுக்கு முன்னால அப்பதான் அந்த புது கலாச்சாரம் ஆராதனை முறைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா மேடையில் டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் அதை ஆரம்பித்து அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு ஊழியக்கார தம்பி, நான் வெளி தேசத்தில் துபாயில் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் போய் தங்கி இருக்கிறோம். என் ரூமுக்கு பக்கத்து ரூமில் அவர் இருந்தார். அவர் வேற ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். என்னை பார்த்த உடனே, அண்ணன் இன்னைக்கு ராத்திரி நான் உங்கள் கூட சாப்பிடணும், நீங்கள் என் ரூமுக்கு நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப என்னை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். அவருடைய ஆராதனை முறை கான்செப்டில் முழுசும் பார்த்தீங்கன்னா பப்பு மாதிரி தான் இருக்கும். டான்ஸு, பாட்டு, புகை விடுறது, இதெல்லாம் வைத்து சத்தம் போடுவது, விசில் அடிப்பது, கர்ச்சிஃபை தூக்கி எறிவது, மண்ணள்ளி தூவுவது, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், வேற லெவலு. அதை பார்த்துட்டு நான் உடனே சரி, அவர் அவ்வளோ தூரம் வற்புறுத்தி கூடும்போது என்ன செய்வது, அவரோட பேசி கொண்டு வந்த போது கேட்டேன், தம்பி எனக்கு ஒரு சந்தேகம், நான் வயசானவன், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போன தலைமுறையை சேர்ந்தவங்க, இப்போ இந்த புதுசாக அப்படி ஒரு கான்செப்ட் கொண்டாடுறீங்களே, இது எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இது எதுக்கு, வேறு மாதிரி ஒரு ஆராதனை முறைகளை வைத்து நீங்கள் கான்செப்ட் நடத்துகிறீங்க, பப்பில் இருக்க மாதிரி கொண்டாடுறீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த தம்பி சொன்னார், இல்லைன்னு இப்படி ஆராதனை பண்ணாதான் வாலிபர்கள் திரளாக சபைக்கு வருவாங்க, வாலிபர்களை ஈர்ப்பதற்கு தான் இந்த மாதிரி ஆராதனை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இப்படி ஈர்க்கப்பட்ட வாலிபர்களை சபையில் வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். இது இப்படி காரியங்களை வச்சு ஈர்த்தீங்கன்னா குப்பை கூலமெல்லாம் உள்ளே வந்துடும், சபைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் குப்பை கூலமெல்லாம் வந்துடும்.
ஒருவன் சபைக்குள்ளே ஈர்க்கப்பட வேண்டுமானால் அதற்கு கர்த்தர் ஒரு வழியை சொல்லுகிறார். என் சிலுவையில் உயர்த்தப்படும் போது நான் அநேகரை என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அதானே ஒரிஜினல் மெத்தடு. ஆண்டவர் என்ன சொல்ல பாரு, சிலுவை உயர்த்தப்படும் போது நான் அநேகரை என்னிடத்தில் ஈர்த்து கொள்ளுவேன், இழுத்து கொள்ளுவேன். அவங்க தான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்காக உள்ளே வர்றவங்க. மற்றவர்கள் மாம்சத்தில் ஒரு சுகம் இருக்கு, மாம்சத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு என்பதற்காக வருகிற கூட்டம். இது அவர் சொன்ன வெரி வேர்ட். அவர் சொன்ன அந்த வார்த்தை வாலிபர்களை இழுப்பதற்காக. அவங்க பாருங்க, எங்கெங்கயோ பப்பில் போறாங்க, நாசமாக போறாங்க, அது செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. அவர்களை இழுப்பதற்கு தான் அவர்கள் மாதிரியே நாங்களும் பாடி ஆராதிக்கிறோம். அப்போ குடிக்காரில் ஈர்ப்பண்ணா என்ன செய்வீங்க? ஆளுக்கு ஒரு பாட்டில் அடிப்பீங்களா? போதை பொருளை சாப்பிட்றவங்களை ஈர்க்கணும்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு பஃப் இழுப்பீங்களா? உள்ள என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பது இதுவா? அப்போ ஆராதனை என்பது மனிதர்களுக்கு செய்வதல்ல, மனிதர்களை பிரியப்படுத்தவும் செய்வதல்ல. நீ பாடுற பாட்டெல்லாம் பழைய பாட்டாக இருக்க பிரதர், தூக்கம் வருதே, உனக்கா நான் பாடுறேன். என்னை உண்டாக்கின தேவன் விரும்புகிறதை நான் செய்கிறேன். என் தேவன் அதன் நடுவில் தான் உலாவுவார். உனக்கு பிடிக்கும் பிடிக்கல, அது எங்களுக்கு தெரியாது. இப்பெல்லாம் எல்லாம் முறையெல்லாம் மாறி போச்சு. மாறட்டும். என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அநேக இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னால், ஏறத்தாழ ஒரு 20-22 வருஷம் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆராதனை குழப்பங்கள் இந்தியாவுக்குள்ளே இன்னும் அதிகமாக வராத ஒரு காலகட்டம். நாங்கள் இருக்கிற ராமநாதபுரம் பகுதியில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 70% பேர் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ பாஸ்ரால் உள்ளே போன மாதிரி கடையெல்லாம் மூடி இருக்கும். அப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சிடி, அந்த வீடியோக்கள் இதுதான் வச்சுருப்பாங்க. அவர் ஒரு இஸ்லாமிய மத சம்பந்தமான புத்தகங்கள் விற்கிற ஒரு கடை வச்சுருந்தார். ரொம்ப பிரியம், என்னை பார்த்தா பேசுவார். மத சம்பந்தமான காரியங்களை ஏங்கிட்ட அவர் சொல்லுவார், நான் அவருக்கு சொல்லுவேன். ஒரு நண்பர் ஒரு நாள் நான் அங்கே போய் கொண்டிருந்த போது என்னை அவசரமாக பார்த்து கூப்பிட்டார். பிரதர், பாஸ்டர் கொஞ்ச நேரம் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உள்ளே வாங்க, கடைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஒரு சிடி ஒன்றை போட்டு அதை திரையிலே எனக்கு காண்பித்தார். நல்லா பார்த்தீங்கன்னா அது பப்பான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ப்ளூ கலரில் லைட்டு, சோப்பு கலரில் லைட்டு, உடையெல்லாம் பாதி பாதி உடை இருக்குது. ஒரு மாதிரி பளபளப்பான உடைகள் இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது உடைகள். ஆண்களும் பெண்களும் ஓன்னு ஆடுறாங்க, கத்திட்டு ஆடுறாங்க. ஆடும்போது எனக்கு இதை எதுக்கு நமக்கு காமிக்கிறாருன்னு நினச்சேன் நான். நீங்கள் நல்லா கவனிங்கன்னு சொன்னார். நல்லா கவனிச்சா இடையிடையில ஜீசஸ்ன்னு கத்துறான், அல்லேலியாங்கிறான். எனக்கு அப்போ தான் புரியுது இது என்னதுன்னு பார்த்தா ஒரு சபையில் நடக்கிற ஒரு ஆராதனை. அமெரிக்காவில் ஒரு பெரிய சர்ச்சில் நடக்கிற ஆராதனை. ஆண்களும் பெண்களும் குதித்து ஆடி எந்த வித்தியாசம் இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. இந்த நண்பர், முஸ்லீம் நண்பர் என்கிட்ட கேட்டார், இஸ்லாமிய நண்பர், இது என்னதுன்னு கேட்டார். உங்கள் சபையில் நடக்கிற ஒரு ஆராதனை, இது என்னன்னு கேட்டார். நம்மளாக இருந்தால் நான் கடினமாக சொல்லலாம், இன்னொரு மதத்தை சேர்ந்துட்ட போய் என்ன சொல்கிறது. உடனே அவர்கிட்ட சொன்னேன், இல்லை பிரதர், இது ஆராதனை சபையில், ஏன் இப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். வேற எனக்கு சொல்வதற்கு ஒன்றும் பதில் இல்லை. நான் சரியாக மாட்டிக்கொண்டேன். உடனே நான் சொன்னேன், இப்போ இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றபடி ஆராதனையில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டாந்துருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதற்கு அவர் என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா? கடவுளுக்கு செலுத்துகிற ஆராதனையை மாற்றுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள், யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? நாங்கள் இஸ்லாமியர்கள் ராஜாவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் ஒரே மெத்தடில் தான் ஆராதிக்கணும். அவர்கள் வாயெல்லாம் கழுவி, தன் காது மடல்களை கழுவி, முழங்காலில் நின்று, நெற்றி தரையில் பட. நல்ல இஸ்லாமியர்களை பாருங்கள், ஒரு தழும்பு இருக்கும், முழங்காலில் நின்று இப்படித்தான் ஆராதிக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு எப்போ கற்றுக் கொடுத்தாங்களோ அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அப்படித்தான் ஆராதிக்கிறோம். அதில் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. பல நூற்றாண்டுகளாக அப்படித்தான் ஆராதிக்கிறோம். கடவுளை ஆராதிக்கிற மெத்தடில், முறையில் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்றபடி மாற்றம் செய்து கொள்ளலாம் என்கிற
அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டார். எனக்கு பதில் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு எதாவது தெரியுமா? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா உங்களுக்கு? காலம் மாறும்போது உன்னை ஆராதனை மாற்றிக்கலாம் தம்பி. கர்த்தர் யாருக்கு இப்படி அதிகாரத்தை கொடுத்தாரு? அப்போ அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இது பரலோகத்தினுடைய சாயலாக இருக்குமா அந்த ஆராதனை? அதனால் ஆராதனைகளிலே நம்ம கவனமாக இருக்கணும். அது சொல்கிறது லாஜிக் மாதிரி இருக்க, பழைய காலத்து பாட்டை போட்டு தூக்கம் வருதுங்க. உன்னை தூங்க விடாமல் வைப்பதற்காக நம்ம ஆராதனை பண்ணுகிறோம். மாம்சத்தில் ஒரு உற்சாகமே இல்லைங்க. உங்களை உற்சாகப்படுத்த ஆராதிக்கல, தேவனுக்கு செலுத்துவதற்கு நம்ம ஆராதிக்கிறோம். தேவனை கனப்படுத்துவதற்கு ஆராதிக்கிறோம். தேவனுக்கு கொடுப்பதற்கு ஆராதிக்கிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணுமா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆராதனைக்கு வேதத்தில் ஒரு தொழுகை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் பலி என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே ஆராதனை குறிக்கக்கூடிய காரியங்கள் தான். அப்போ நாம் செய்யக்கூடிய கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை என்ன? கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது சில காரியங்களை இதுதான் எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும்னா அவருக்கு என்ன பிரியமோ அதைத்தான் கொடுக்கணும். அங்கே தூத்துக்குடியில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். எனக்கு தூத்துக்குடியில் ஒரு நண்பர், அவர் ஒரு சின்ன கப்பல் வச்சிருக்கிறார். அந்த கப்பல் மீன் பிடிக்கிற கப்பல், ட்ராலர் என்று பெயர். ட்ராலர்னு சொன்னால் மீன் பிடிக்கிற கப்பல். 3 கப்பல் வச்சிருக்கிறார் தூத்துக்குடி துறைமுகத்தில். கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர். அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து கர்த்தருக்கு ஊழியம். ரொம்ப பிரியம் எனக்கு. அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டுக்கு அடிக்கடி என்னை கூடுவார். நான் சின்ன வயசுலேருந்தே கடற்கரை ஓரத்தில் பிறந்தாலும் மீன் சாப்பிட மாட்டேன். யாராவது மீன் சாப்பிட்டா 10 அடி தூரத்துக்கு தள்ளி ஓடிடுவேன் பிளேட்டை தூக்கிட்டு. என் பக்கத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அந்த வாசனை பிடிக்காது. அவருடைய வீட்டுக்கு என்னை சாப்பிட அழைப்பார். அழைத்த போது அவர் என்ன செய்வார்னா, அவர் கப்பல் வச்சு மீன் பிடிக்கிறவரில் ட்ராலர் வச்சு அந்த துறைமுகத்தில் நிறையா அவர் சொல்லுவார், அண்ணே இந்த ஒரு மீனை சாப்பிட்டு பாருங்க, இது 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? 12,000 ரூபா இது விலை. நீங்கள் தலைகீழ நின்னாலும் இந்தியாவில் கிடைக்காது. இது பெரிய பெரிய லாப்ஸ்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு இறால் மீன் மாதிரி, ப்ரான்ஸ் மாதிரி பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசு. இதெல்லாம் 1 கிலோ 12,000 ரூபா. டேஸ்ட் அப்படி தேவாமிர்தமாக இருக்கும். ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவார். அவர் என்னை கனப்படுத்துவதாக நினைத்துத்தான் விலையுயர்ந்த மீனை கொண்டு வருகிறார் ஒழிய எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு அவர் யோசிக்கலை. நான் சாப்பிடலையான்னு யோசிக்கலை. உங்களை பொறுத்தளவில் இந்த ஆராதனைகள் விசேஷமாக இருக்கலாம். ஆண்டவரே இந்த பாட்டை கேளுங்களேன், இந்த டியூன் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் தேவனுக்கு பிடித்ததை செய்யத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் இந்த பக்கத்திலே கொண்டாடாதீங்க, எடுத்துகிட்டு போங்க. கெஞ்சுவார் என்னை பார்த்து, ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. நான் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது சின்ன குழந்தையிலிருந்து. எனக்கு பிடிக்காது அந்த வாசனை. கேட்க மாட்டார், இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பிடிக்காததை நம்ம செலுத்தினால் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும்போது இது சரியானதான்னு பாருங்க. ஒருவனுடைய பார்வையிலே நிறைய பணம் பெருசாக இருந்தது. அவன் நிறைய எடுத்து கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தான். ஆனால் ஒரு வயசான அம்மா 2 காசு இருந்தது. அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவளுக்கு அவ்வளோதான் மொத்தமே. அதை கொண்டு வந்து காணிக்கையிலே போட்டான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அல்ல, இவளே அதிகம் செலுத்தினாள். அவர்கள் தங்களுடைய நிறைவிலிருந்து ஒரு பங்கை கொடுத்தாங்க, இவள் தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றார். அப்போ மனுஷனுடைய பார்வை வேற. ஆனால் இதே காரியத்தை அந்த தேவாலயத்தில் இந்த ஆசாரியர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்வார்னா, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்க பார்த்தீங்களா, எவ்வளோ பணம் போட்டிருக்கிறாங்க, இவர்கள் எவ்வளோ காணிக்க போட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டி என்னையா போட்டுச்சு, பெரிய பாட்டி 2 பைசாவை போட்டுட்டு அங்கே பாருங்க நெஞ்சை நிமித்திட்டு போகுது அப்படின்னு அந்த பாட்டியை திட்டுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வை என்பது வேற, மனுஷனுடைய பார்வை என்பது வேற, ஊழியக்காரனுடைய பார்வை வேற, ஆசாரியனுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்கள். அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனைனா என்ன? வேதம் சொல்லுது பாருங்க. ரோமர் 12வது அதிகாரம்
1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ரோமர் 12:1, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, பலி என்ற வார்த்தை ஆராதனையை குறிக்குது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்க சரீரத்தை ஜீவ பலியாய் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ளதுமாக ஒப்பு கொடுக்கணும். இது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாம். இப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்க, இதில் எங்கேயாவது மியூசிக் வருதா? வேற என்ன வருது? டான்ஸு, பாட்டு. கர்த்தர் சொல்கிற ஆராதனையில் நீங்கள் நம்ம சொல்கிற ஆராதனை மெத்தடு ஒன்றுமே காணுமே. எல்லாரும் சேர்ந்து துதிப்போம் குதிப்போம் ஏதாவது வருதா? அப்போ இந்த புத்தி உள்ள ஆராதனை ஆராதனைகளே உச்சமானது. மியூசிக் வாசிக்கிறது தப்பு இல்லை, பாடுறது தப்பு இல்லை. இது ஒரு வித ஆராதனை. ஆராதனையுடைய பீக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன புத்தி உள்ள ஆராதனைன்னா, அந்த ஆராதனை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். சிலுவையை நம்ம ஒரு மரணம், ஒரு விபத்து அல்லது ஒரு தண்டனை அல்லது கர்த்தர் செய்த ஒரு காரியம் தானே பார்க்குறோம். உண்மையிலே சிலுவை என்பது என்ன தெரியுமா? அது தேவனுடைய ஆராதனை, கிறிஸ்துவனுடைய ஆராதனை. அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அது ஆராதனை. அந்த ஆராதனையை பாருங்கள், வேதம் சொல்லுது. 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அப்ப எப்போ நீங்க உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அது ஆராதனை. இந்த ஆராதனைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா மியூசிக் இல்லை, ராகம் இல்லை, பாட்டு இல்லை, சத்தம் இல்லை, டான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அது தேவனுடைய பார்வையில் ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்காம, நம்முடைய சரீரத்தையும் வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்காம தேவனை ஆராதனை செய்கிற ஆராதனை இருக்கு பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தானது. முதல்ல நம்ம செய்யப்பட வேண்டிய, யார் கர்த்தரை ஆராதிக்கணும்? வந்தவன் நின்றவன் கண்டவன் எல்லாம் அல்ல, தன் சரீரத்தை கிறிஸ்துவனுடையர்கள் தன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 சொல்லுது. கிறிஸ்துவனுடைய அப்படிப்பட்டவன் தான் ஆராதிக்க முடியும். ரோட்டில் போகிறேன் வரேன், பாட்டு நல்லா இருக்கே, வாங்க நம்மளும் சேர்ந்து கையசைச்சு இல்லை இல்லை இல்லை. ஆராதிப்பவர்கள் முதல்ல தங்களுடைய சரீரத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை தான் ஆராதனைகளின் உச்சகட்ட ஆராதனை. இயேசு இந்த ஆராதனை நமக்கு சிலுவையிலே செய்து காண்பித்தார். அவர் தன்னுடைய சரீரம் முழுவதையும் ஜீவாதார பலியாக, கிருபாதார பலியாக சிலுவையிலே படைத்தார். பாருங்க, அதை நம்ம சிலுவையிலே அறையப்பட்ட சம்பவமா தானே பார்க்கிறோம். வேதம் சொல்லுது இது புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்து எப்படி அந்த ஆராதனை செய்து காண்பித்தாரோ கிறிஸ்துவினுடையவர்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானது. நம்முடைய சரீரம் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க, நம்முடைய சரீரம் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்க, ஒருவனாலும் தன்னுடைய பாடல்களாலேயோ வாத்திய கருவிகளாலேயோ நடன அசைவுகளாலேயோ தேவனை திருப்திப்படுத்தி விட முடியாது. அவன் பாவம் தான் செய்கிறான், குடிச்சிட்டு தான் வர்றான், ஆனால் நல்லா டான்ஸ் ஆடுறானே, கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். நீ நல்லா டான்ஸ் ஆடலைன்னா கூட பரவாயில்ல, நீ பரிசுத்தம் உள்ளவனாய் உன்னை ஒப்பு கொடுத்துருக்கணும். மனுஷர் சொல்லுவாங்க, அவரு கொஞ்சம் முன்ன பின்னத்தாங்க இருப்பார், ஆனால் ஆராதனை நல்லா இருக்கே, நல்லா துதித்து ஆராதித்து ஒரு மாதிரி ஸ்பிரிட்டாக ஆடுறாருங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கே. நமக்கும் அந்த எனர்ஜி தொற்றக்கூடாதது. கொரோனாவை விட பயங்கரமானது. தொத்துச்சு அவ்வளோதான், கதையை முடிச்சிடும். இன்றைக்கு அது தீவிரமாய் தொற்றிக்கொண்டு வருகிறது. கொரோனாவை விட பயங்கரமானது. கொரோனா சரீரத்தை கொல்லும், இது உங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் கொன்றுவிடும்.
தவறான ஆராதனை முறைகள், தவறான உபதேசங்கள், கள்ள ஊழியங்கள், கள்ள சபைகள், கள்ள தீர்க்க தரிசனம், இதெல்லாம் நம்முடைய ஜீவனை கெடுத்து ஒன்றுமில்லாமல் மாற்றிரும். முதல்ல நீங்க ஆராதிக்கணும்னா அவன் தேவனிடத்திலே தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அவங்க தான் ஆராதிக்க முடியும். ஆராதனைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற விதி, ஒருவன் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்க, பாவம் அவனை ஆளுமை செய்து கொண்டிருக்க, பாவத்திற்கு அவன் அடிமையாயிருந்து தன் பாடல்களினால் மாத்திரம், தன்னுடைய நடன அசைவுகளினால் மாத்திரம், இசைக்கருவிகளை வாசிக்கும் திறமையினால் மாத்திரம் தேவனை ஆராதித்து விட முடியும் என்று நம்புகிறார்கள். கர்த்தர் சொல்றார், அது தப்பு. அது எனக்கு பிரியமான ஆராதனை இல்லை. மனுஷருக்கு பிரியமா இருக்கலாம், அவனுக்கு பிரியமா இருக்கலாம், ஆனால் எனக்கு அது பிரியமானது அல்ல என்று கர்த்தர் உங்களுக்கு எச்சரித்து சொல்ல விரும்புகிறார். யோசுவாவுடைய தோல்விக்கு பின்னால இப்படிப்பட்டவர்கள் ஆராதனை செய்யும்போது அந்த ஆராதனைக்குள்ளே பாவம் ஒளிஞ்சிருக்கும். ஆராதனைக்குள்ள பாவம் ஒளிஞ்சிருந்ததுன்னா அது பயங்கர பொல்லாதது. தயவுசெய்து நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ஆராதனைக்குள்ள பாவத்தை ஒளிய விடாதீங்க. பாவம் ஒளிய தேடுகிற இடம் ஆராதனை. ஆராதனை என்ற பெயர்ல வச்சுக்கிட்டு என்ன பாவத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு ஆராதனைக்குள்ளே ஒளிந்து வருகிற பாவம் ஆபத்தான ஒன்று. யோசுவா பாருங்க, எரிகோ பட்டணத்தில் போய் அவங்க சண்டையெல்லாம் போடல, எரிகோ பட்டணத்தை ஜெயித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சும்மா சுற்றி வந்தோம், கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம அந்த இடத்துல நின்று ஆர்ப்பரித்தோம், அலங்கம் இடிந்து விழுந்து விட்டது, உள்ளே போய் எல்லாம் செஞ்சோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இனி அவர்கள் கடந்து போகும்போது ஆயி என்ற ஒரு பட்டணம் வருகிறது. அது ஒரு சின்ன ஒரு ஊர். ஈரோட்டில் 4 ஒரு பங்கு தான் இருக்கும் ஆயி பட்டணம். அந்த காலத்தில் பட்டணம் சொன்னோன்னே நீங்கள் இப்போ இருக்க மாதிரி பெரிய பெரிய கட்டடத்தெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு பட்டணம், நிறைய ஜனங்கள் குடியிருக்கிற ஒரு இடம். இவங்க சொன்னாங்க, இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களும் நம்ம பிரயாணம் பண்ணுவதற்கு விட மாட்டேங்கிறாங்க, சண்டை தான் போடணும் போல இருக்குன்னு. அப்போ யோசுவா சொல்லுகிறார், நம்ம எரிகோவையே பார்த்தவர்கள், ஆயி பட்டணம் ஏமாத்திரம், எல்லாரும் போக வேணாம், சும்மா 2000-3000 பேர் போய் சண்டை போடுங்க, ஜெயிச்சிடலான்னு சொல்லி அனுப்புகிறான். சண்டைக்கு போனவன் துண்டை காணும் துணியை காணும் ஓடி வருகிறான். யோசுவா இடத்துல என்னன்னு கேட்டார், நம்ம ஆட்களை வெட்டுறாங்க அங்கே, திருப்பி நம்ம சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியல, நம்மை துரத்து வெட்டுகிறார், நம்ம ஆட்கள் இவ்வளவு பேர் பட்டு போயிட்டாங்க, நாங்கள் எவ்வளவோ நாங்கள் திறமையாக சண்டை போட்டோம், ஜெயிக்க முடியல. யோசுவாவுக்கு ஒன்றும் புரியல. சின்ன ஊர் தானே சொன்ன, சின்ன ஊர் தான், ஆள் பயங்கரமாக இருக்கிறானே, ஒவ்வொருவரும் தீவிரமாக சண்டை போடுறாங்களே, நம்ம இதுவரைக்கும் தோற்று போகலை, நம்ம இங்கே தோற்று போய் ஓடி வந்திருக்கிறோமே, அவங்கள நம்ம சாதாரணமாக எடை போட்டுட்டோம், ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். உடனே யோசுவாவுக்கு ஒன்றும் புரியல். ஆண்டோட்ட போய் விழுந்து அழுகிறார், ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் எங்களை கொல்லவா கூட்டி கொண்டு வந்தீர், ஆயி பட்டணத்திலுக்கும் விரட்டுறாங்களே. அவன் சொன்னான், நீ வந்தா மாத்திரம் இல்லை, இனிமேல் நீ இருக்கிற இடத்துல நேராக வந்தே அடிப்பேன்னு சொல்கிறான். என்ன செய்வது ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கூடாரத்தின் நடுவில் பாவம் இருக்குது, அந்த பாவம் தான் உங்களை ஜெயிக்க விடாமல் அந்நியர்களுடைய கையை ஓங்க வைக்கிறது. எங்க பாவம் இருக்குது, எங்க ஒளிஞ்சிருக்குதுன்னு கேட்கிறார். இவ்வளோ பெரிய கூடாரம், நிறைய ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, 12 கோத்திரம், எங்கே பாவம் இருக்கிறது, எந்த பாவம் எங்களை ஜெயிக்க விடாமல் செய்கிறது, எதனால நாங்க இப்படி கஷ்டப்படுறோம்? அவர் அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா கோத்திரத்துடைய பேரையும் சீட்டு போடு, அதுல எடுக்கும்போது எந்த கோத்திரத்தின் பேர் வருதோ அதுதான் அப்படின்னு சொல்றார். உடனே அவர் யோசுவா உட்கார்ந்து எல்லா கோத்திரத்தினுடைய பேர்களையும் சீட்டு போட்டு அந்த சீட்டை எடுத்து பார்த்தா, ஜெபம் பண்ணிட்டு எடுத்து பார்த்தா, அதிலே யூதா கோத்திரத்தின் பேர் வந்திருக்கு. நம்ம இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் கோத்திரமும் கூட்டமும் தோற்பதற்கு காரணம் இந்த யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் இப்படி ஒரு தோல்வியை கொண்டு வர காரணமா இருக்குதே. உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த சீட்டை மறுபடியும் போட்டு யூதா கோத்திரத்தில் இருக்கிற அவ்வளவு பேருடைய குடும்பங்களின் பெயர்களையும் சீட்டு எழுதி போடுறாங்க. யாருக்குள்ளதான் இது ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. வேதத்தில் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். யோசுவா 7வது அதிகாரம் 16 - 18 வரைக்கும். யோசுவா அதிகாலமே எழுந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாய் வரப்பண்ணி, அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது.
சேராகியரின் வம்சத்தை தனியா பிரிச்சு பேர் பேராய் வர பண்ண போது சப்தி என்கிறவனுடைய பேர் வருது. அவன் வீட்டாரை, சப்தி என்கிறவனுடைய வீட்டாரெல்லாம் கூட்டி வர சொல்லி அவங்க பேர் பேரா எழுதி போட்டு அதுல தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மேயின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். இவன் கிட்ட தான் பாவம் ஒளிஞ்சிருக்குது. அந்த பாவம் எங்கே இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் விலக்கப்பட்ட தீட்டான எரிகோவிலே சபிக்கப்பட்ட விலையுயர்ந்த பொருள்களை எடுத்து கொண்டு வந்து தன் கூடாரத்திலே குழியை தோண்டி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கிறான். எங்கேயோ ஒரு கூடாரத்தில் குழி தோண்டி மறைக்கப்பட்ட ஒரு பாவம் ஆகி பட்டணத்தில் அவர்கள் சண்டைக்கு போன பொழுது அது தன் வேலையை காட்டிவிட்டது. அவர்கள் ஜெயிக்க முடியாதபடிக்கு எதிரிகளை பலவான்களாகவும் தேவ ஜனங்களை பலவீனராகவும் மாற்றிவிட்டது. சண்டை போட்டு பார்க்குறான், முடியல. அதுக்கு காரணம் எங்க இருக்குது பாருங்க, கூடாரத்தில் இல்லை, மண்ணுக்கு கீழே புதைச்சு வச்ச மறைச்சு வச்ச பாவம் அங்கே அவர்கள் தோற்று போக காரணமாய் அமைந்தது. இதில் என்ன தெரியுமா முக்கியமானது? யூதா என்பது தேவனை துதிக்கிற துதியை குறிக்கிறது. வேதத்தில் வாசிச்சு பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. லேயாள் என்பவளுடைய பிள்ளை தான் இந்த யூதா. லேயாளை உங்களுக்கு தெரியும், ராகேல் லேயாள். தன்னுடைய கண் கூச்ச பார்வை உள்ளவள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அவளுடைய மகன் தான் இந்த யூதா. என்ன சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் தேவனை துதிக்கும் துதி என்பது பொருள். அப்ப அந்த துதிக்குள்ள ஒரு பாவம் மறைந்திருக்கும், வெளியே பார்த்தா தெரியாது. துதிக்குள்ள, ஒரு ஆராதனைக்குள்ள ஒரு பாவம் மறைந்திருந்தால் உங்க சபையா இருந்தாலும் சரி, தேவ ஜனங்கள் கூட்டமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களை ஜெயிக்கவே விடாது. யோசிச்சு பாருங்க, இவங்க எவ்வளவோ சண்டையில திறமை வாய்ந்தவர்கள், பலமுள்ளவர்கள். ஆனா ஒரு சின்ன மறைந்திருக்கிற ஒரு பாவம் அவர்களை பலவீனப்படுத்தி விட்டது. அப்ப அதனால்தான் நம்ம சொல்றோம், துதிகள் நடுவிலே பாவம் மறைந்திருந்தால் வெளிப்பார்வைக்கு தெரியவே தெரியாது. அது கூடாரத்தின் அடியிலே மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்த சாபத்தை போல இருக்கும். வெளியே பார்க்கும்போது எவ்வளவு டான்ஸ் ஆடுறாங்க, எவ்வளவு சத்தம் போடுறாங்க, நரி மாதிரி ஊளையிடுகிறார்கள், ஓனாய் மாதிரி கத்துகிறார்கள், குதிக்கிறான் துதிக்கிறான். எப்படி இருக்கு நம்ம பாஸ்டர்? அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. நின்று அவங்க பாட்டு பாடுறாங்க பாருங்க, ஒரே ஒரு இசைக்கருவி, ஒரே ஒரு பாட்டு. ஆனால் பரலோகத்தின் சந்தோஷத்தை நாம் அனுபவித்தோமே. ஆனால் மற்றவைகள் பார்க்கும்போது நமக்கு ஆடம்பரமா இருக்கும், அலங்காரமா இருக்கும். சபையில பாஸ்டர் கூட சொல்லாம கிளம்பி போயிடுவாங்க. ஒரு டிக்கெட் 5000 ரூபா, பரவாயில்ல, எங்களுக்கு மாம்சத்தில் சந்தோஷம் இருக்கு, தேவனை போய் நாங்கள் துதிச்சுட்டு வர போறோம், கான்சர்ட்ல டிக்கெட் விற்கிறோம், வாங்குகிறோம். நீங்க அங்கிருந்து போய் அந்த சாபத்தை வாங்கிட்டு சர்ச்சுக்குள்ள கொண்டாந்துடாதீங்க. அவன் அங்கே எரிகோவிலே பெற்ற சாபத்தை இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்துக்குள்ள நீங்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆராதனையை கொடுத்திருக்கிறார், ஒரு தப்பு இருந்தா கண்டுபிடித்து சொல்வதற்கு நல்ல தேவ மனிதர்களை கொடுத்திருக்கிறார், சபை தலைவரை கொடுத்திருக்கிறார், சபையில நம்மை மேய்ப்பதற்கு நல்ல மேய்ப்பர்களை, மூப்பர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எந்த ஒரு தப்பான காரியம் வந்தாலும் அதை நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்து இதுதான் கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றதுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்க போய் வெளியே போய் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துடாதீங்க. இவர்கள் வம்பை விலைக்கு வாங்கினது எரிகோவின் கூடாரத்துல சபிக்கப்பட்டத, அதை தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே தேவ ஜனங்களுக்கு நடுவிலே கொண்டு வந்துட்டாங்க. அவனுக்கு பேர் யூதா. யூதா என்றால் தேவனுக்கு செலுத்துகிற துதி என்பது பொருள். துதிக்கு நடுவிலே வந்த பாவம், துதிக்கு நடுவிலே மறைந்திருக்கிற பாவம் சாமானியமா யாரு கண்ணுக்கும் தெரியாது. யோசுவா கண்ணுக்கு தெரியல, அங்கே நடத்தினவர்கள் கண்ணுக்கு தெரியல, மூப்பர்கள் கண்ணுக்கு தெரியல, கோத்திர பிதாக்களின் கண்களுக்கு தெரியல. துதிதானே, ஆராதனை தானே என்று அவர்கள் விட்டாங்க பாருங்க. அது அவர்களை சபிக்க ஆரம்பித்தது. அது அவர்களை ஜெயிக்க ஒட்டாமல்
பலவீனப்படுத்த ஆரம்பித்தது. ஆகவேதான் தேவனை துதிக்கிற துதியில கவனமா நம்ம நடந்து கொள்ளணும். சபை என்பது தேவனுக்கு செலுத்துகிற துதியிலும் கர்த்தருக்கு செலுத்துகிற நன்மைகளிலும் கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்திலும் கவனமாக இருக்கணும். பிரசங்கத்தில் ஏதோ முன்ன பின்ன பேசினா பரவாயில்ல, அது உங்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் நம்ம சரியா கர்த்தருடைய காரியத்தில் 1க்கு 4 தடவை பார்த்து, ஆண்டவர் நான் நாளைக்கு வர்றேன் இங்கே உங்கள் சர்ச்சில், எனக்கு சாப்பாடு தயார் பண்ணி வைங்கன்னா நீங்கள் என்ன சாப்பாடு பண்ணுவீங்க? ஒரு கஞ்சி, ஊறுகாய், கருவாடு, துவையல், இப்படி ஒப்பமா நம்ம எதுதான் உயர்ந்ததுன்னு பார்ப்போம். ஆண்டவர் நாளைக்கு வர்றாராமே, நாளைக்கு 12 மணிக்கு உங்களோட தான் சாப்பிட போகிறேன், முகமுகமாய் உங்களோட வரப்போகிறேன். உங்கள் வீட்டில் சொல்லிட்டார், நீங்கள் என்னம்மா சமைப்பீங்க? அவருக்கு கடனை உடனே வாங்கியாவது எது ஹையஸ்டோ அதை தானே செய்வோம். நாம் தேவனுக்கு செலுத்துகிற துதியில் மாத்திரம் எப்படி நம்ம நிர்விசாரமாக இருக்கலாம்? தேவனை துதிக்கும் துதி கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். பக்கத்தில் இருக்க மனிதனை அல்ல, வாலிபர்களை அல்ல, சபையாரை அல்ல, உங்களுக்கு மாம்சத்தில் ஒரு கிளர்ச்சி உண்டாக்குவதற்கல்ல, கர்த்தருக்கு செலுத்துகிற காரியத்தை பயத்தோடும் பக்தியோடும் செலவிட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் இந்த பூமியிலே வந்து தங்கக்கூடாதபடி, தாபரிக்க கூடாதபடி ஆராதனை ஒழுங்குமுறைகளை கலப்படத்தை கொண்டு வர வேண்டும் என்பது சாத்தானுடைய பிரதான தந்திரங்களில் ஒன்று. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தின் பெருவாரியான நாடுகளில் இந்த ஆராதனைகளை நீங்கள் கவனித்து பார்த்தா ஆராதனைக்குள்ளே மறைந்திருக்கிற பாவத்தை பார்க்க முடியும், மாம்சத்தின் இச்சையை பார்க்க முடியும், மாம்சீகமான பலவீனத்தை பார்க்க முடியும். ஒருவேளை நான் சொல்லுவதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். வேதம் சொல்லுகிற கருத்து நான் சொல்றது தான். நான் சொன்ன இந்த காரியத்தை தான் வேதம் சொல்லுகிறது. அது அப்படி சொல்லக்கூடாது, வேதம் சொல்லுகிறதை தான் நான் சொல்லுகிறேன். அப்போ அது கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும், அதை கவனமாக நம்ம பார்க்கணும். இது சாத்தானுடைய கடைசி கால தந்திரங்களில் ஒன்று. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்ததில்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்ததில்லை. காலம் கடைசி ஆகும்போது கர்த்தருக்கும் சபைக்கும், கர்த்தருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிப்பதற்கு ஆராதனை கெடுப்பது தான் வழி. நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டு தப்பான ஆராதனை பண்ணினாலும் அங்கே நீங்கள் பார்ப்பது கர்த்தரை அல்ல, கர்த்தரை போல காணப்படுகிற வேறொரு இயேசுவை. இந்த ஆபத்துக்கு விலகி நீங்கள் எப்பவும் கவனமாக இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. மேலான தேவனுடைய பிள்ளைகளுடைய நடத்திப்பில் நம்ம எப்பொழுதும் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. கண்ட இடத்துல வெளியே போய் எதையாவது ஒன்றை கொண்டு வந்து சபையினுடைய நன்மைக்கும் சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு கூட முட்டுக்கட்டையாக இருந்துடாதீங்க. நம்முடைய குடும்பத்தின் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆசீர்வாதத்திற்கு கதவை அடைச்சிடாதீங்க. இதைத்தான் நான் இன்றைக்கு பிரதானமாய் உங்கள் ஆராதனை நாளிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், உங்கள் சரீரம் கர்த்தரோடு கூட சிலுவையில் அறையப்படணும். இந்த ஆராதனை செய்வதற்கு இசைக்கருவிகள் தேவையில்லை, டான்ஸ் தேவையில்லை, லைட்டு தேவையில்லை. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ளது அது ஆராதனையின் உச்சம் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தரோடு கூட தங்களை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் தான் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க முடியும் என்பதையும் உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் எழுந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த கடைசி காலத்தின் மாய்மாலங்கள் எது ஒன்றும் எங்கள் எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது. நான் கடைசியாக ஒரே ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நல்ல ஆராதனை செய்கிறவர்கள், இந்த ஆராதனை முறைகளை தேசத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் கொண்டு போக முடியலைன்னா கூட நீங்கள் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயாவது நல்ல ஆராதனை முறைகளை வலியுறுத்தி ஜனங்களுக்கு அதை கற்பியுங்கள். எந்த இடத்திலும் சாத்தான் உள்ளே வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மாதிரி, வேலை செய்கிற மாதிரி, ஆராதனை செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம கர்த்தருக்கு செய்வதாக நினைத்து வேறொரு ஆவிக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் சுத்திகரிக்கப்படும்படி கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஆராதனை எப்பொழுதும் உங்கள் ஆராதனையாக இருப்பதாக. எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நான் புத்தியுள்ள ஆராதனை செய்ய விரும்புகிறேன். முதல்ல நான் புத்தியுள்ள ஆராதனை செய்ய விரும்புகிறேன். நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஆராதனை செய்வதே ஒரு கிருபை, அது எல்லாரும் செய்ய முடியாது. கர்த்தரிடத்திலே என் ஆவி, ஆத்துமா, சரீரம், என் மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே மீறி போகிற பாவம், எனக்குள்ளே மீறி போகிற சுபாவம், சிலுவையிலே நீர் உம்மை முழுவதுமாக அறைய ஒப்பு கொடுத்தீரே,
சிலுவையிலே முற்று முழுவதுமாக உம்முடைய சரீரத்தை சர்வாங்க தகன பலியாய் செலுத்துகிறீரே. உம்முடைய சரீரத்திலே காயப்படாத இடமே இல்லை என்று சொல்லும்படி ஒவ்வொன்றையும் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீரே. பிதாவுக்கு பிரியமான ஆராதனையை சிலுவையிலே நிறைவேற்றினீரே. அதே போல இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் வாய் திறந்து உம்மிடத்திலே எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனைக்கு நேராக கர்த்தருடைய கரத்தில் எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல வாய் திறந்து நீங்க பேசணும். நல்ல வாய் திறந்து பேசணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்னு நினைச்சிட்டு சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன் என்று நினைத்து நம்ம சாத்தானுக்கு ஆராதனை செஞ்சிடக்கூடாது. நம்முடைய சபை முழுவதும் தேவனால பாதுகாக்கப்பட்ட ஒரு சபையாக, நம்முடைய சபை முழுவதும் தேவனால சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சபையாக, கர்த்தர் தங்கி தாபரிக்கிற ஒரு சபையாக, கர்த்தருடைய வருகை பரியந்தம் அது நீடித்திருக்கணும். தேங்க்யூ லார்ட். கர்த்தராவே, உம்முடைய கைகளில் எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாக எங்கள் வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். Thank you Lord. 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 ஆண்டவரே, நன்றி. விடாதீங்க. Thank you Jesus. Thank you Master. நன்றியாய். உலா பரக பர 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 உர பர 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 உலே வெரி விதுர மர ஷிபீர உரு பர பர பர. ஹalleluya 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 ஹalleluya. ட பர 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 ப. ஓ, வருகிறது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே வந்து விட்டார். இப்ப நீங்க கர்த்தருக்கு முன்னால, உங்க கண்ணு முன்னால ஒரு பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு முன்னால ஒரு பலிபீடம் வைக்கப்பட்டது. அது சிலுவை என்ற பலிபீடம். கர்த்தரதை தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தார். என் சித்தமல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேற நான் என்னை தத்தம் செய்கிறேன் என்றார். இப்போ உங்க கண்கு முன்னால ஒரு பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம புத்தியுள்ள ஆராதனை செலுத்த போறோம். கர்த்தர் கேட்கிறார், இந்த பலிபீடத்தில் ஒன்னை ஒப்பு கொடுக்கணும். பலிபீடத்தில் ஒன்னை ஒப்பு கொடுக்கணும். நான் எதையெல்லாம் உனக்கு காண்பிக்கிறேனோ, இதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும் சொல்றேனோ, உன் பாவம், ஆசை, இச்சை, மாம்ச பலவீனம், கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். அப்படி அமைதியா அந்த பலிபீடம் உங்களுடைய விசுவாச கண்ணில் தெரியுதான்னு பாருங்க. அந்த பலிபீடம், நான் புத்தியுள்ள ஆராதனை செய்ய விரும்புகிறேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நான் புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்னா முதல்ல என் சரீரத்தினால அதை அறைய ஒப்பு கொடுத்து, ஜீவாதார பலியாக அதை ஒப்பு கொடுத்து, ஜீவ பலியாக என்னை நான் ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய பிரியத்தை நாம் பெறணும். எனக்கு காண்பியும் ஆண்டவரே, எதெல்லாம் இன்னும் அறையப்படாமல் இருக்கு, எந்த பாவம் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கு, எது கர்த்தருக்கும் எனக்கும் இடையில கிரியை செய்து எனக்கு அதை காட்டுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட பேசும். தேங்க்யூ ஜீசஸ். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு இறைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தில் பிரைஸ் காட் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் போற்றும் பெற்று மாமிசம் மாய தேவா பெற்று மாமிசம் மாய தேவா கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியில் பிரைஸ் காட் ஆண்டவரே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பிரைஸ் காட். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பொழுது கிரியை செய்கிறதுனால பார்க்க முடியுது. யார் ஆவியோடு உண்மையோடு அவரை தேடுறீங்களோ, ஆண்டவரே என் ஆராதனைகள் பரலோகத்தினுடைய சாயலை கொண்டிருக்கணும், பரலோகத்துக்குள்ளே இந்த ஆராதனை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளணும், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், பாவ சரீரத்தை விட்டு கொடுக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ண ஒரு பரிசுத்த அக்கினி உங்கள் பலியின் மேல் இறங்குகிறத பார்ப்பீங்க. எனக்கு கர்த்தரதை சொல்லுகிறார். நான் இங்குதான் அக்னியை கையில் வைத்திருக்கிறேன், அக்னியை போட வந்திருக்கிறேன், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பலியின் மேல் அந்த அக்னி இறங்கி வரும். ஆபிரகாம் பலி செலுத்தின போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்ததை போல, எலியா பலி செலுத்தின போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்ததை போல, புத்தியுள்ள ஆராதனை பலியை செலுத்தும் போது உங்கள் மேல் அந்த பரிசுத்த அக்னி, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வரப்போகிறார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமையின் மேகம் இந்த இடம் முழுவதை நிரப்பி இருக்கிறத பார்க்கிறேன். என்னால் கண் திறந்து அதை அதிகமாக பார்க்க முடியல. ஒரு சிவப்பு நிறமான மாலை நேர சிவப்பு, சாயந்தர நேரத்தில் எப்படி ஒரு ஆரஞ்சு நேரத்தில் ஒரு சிவப்பு நிறம் இருக்குமோ அதே போல ஒரு மேகம் உங்கள் தலைகள் மேல் உருண்டு நகர்ந்து வருகிறதை பார்க்கிறேன். உன் பலியை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அந்த அக்கினியை உன் பலிபீடத்தின் மேல் எப்பொழுது போட விரும்புகிறான். பெற்றுக்கொள் சபையே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இறங்குது, இறங்குது. உலாபரதுராமா ஊலே வீரபா சபதரமே உலபரா சபதுரமே திரமே ஷோபரே உரபரா பாபா பாபா. நீங்கள் ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க, உங்க பாவத்தை ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க, சரீரத்தை ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க,
அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் ஒரு அடையாளம் உங்கள் மேலே இறங்கும். தேவனுடைய வல்லமையின் ஆவி, கர்த்தருடைய அக்கினி உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கும். நீங்கள் செலுத்துகிற புத்தியுள்ள ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பது அதனுடைய பொருள். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அதை சொல்லுகிறார். குறிப்பாக வாலிபர்கள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த அக்கினியை இப்பொழுது போட விரும்புகிறார். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இறங்குது, இறங்குது. அடக்கிக் கொள்ளாதே, சப்தமிட்டு கூப்பிடு, பேசு, பேசு. அந்த அக்கினியின் தொடுதல், அந்த அக்கினியின் தொடுதல் சிலருடைய தலையின் மேலே ஒரு கை விரல் வந்து அது தொடுவது போல தோன்றுகிறது. இந்த அக்கினியை பெறுகிறீர்கள், அக்கினியை பெறுகிறீர்கள், அக்கினியை பெறுகிறீர்கள். நிக்க முடியல சிலருக்கு. தேங்க்யூ லார்ட். வல்லமை, வல்லமை, வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. விடாதீங்க, விடாத. நாம் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இருக்கணும், புத்தியுள்ள ஆராதனையா இருக்கணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மனிதரை பிரியப்படுத்துகிற ஆராதனை அல்ல, தேவன் விரும்புகிற ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வருகிறது, வருகிறது, தருகிறது. உங்களால இன்னும் இந்த பிரசன்னத்தை உணர முடியலைன்னா நீங்கள் இன்னும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலி மிச்சம் இருக்கு. நீங்கள் உங்களுடைய பாவத்தை, பாவ சுபாவத்தை, மாம்சத்தை, அதன் ஆசை இச்சைகளை இந்த பலிபீடத்தின் மேலே படைத்து விடுங்கள். பலிபீடத்தில் நீங்கள் படைச்ச பலி கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது வானத்திலிருந்து நெருப்பு இறங்கினதை போல பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் உங்கள் மேலே இறங்க போகிறார். அக்னியாக இறங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக வாலிபர்கள் ஆராதனை செய்யும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இறங்குது, இப்போ இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். யாரோ சொல்றாங்கிறதுக்காக நம்ம ஆராதிக்கல. கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிற ஆராதனை செய்கிறான். கர்த்தர் என் இருதயத்திற்குள் வந்து விட்டார், என் இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறார். இப்போ அந்த சந்தோஷத்தோடு நான் கர்த்தரை துதிக்க போறேன், கர்த்தரை துதிக்க போறேன், கர்த்தரை துதிக்க போறேன், கர்த்தரை துதிக்க போறேன். தேங்க்யூ லார்ட். ஓ ஓ எந்தன் உள்ளம், ஓ எந்தன் உள்ளம், நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம், நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம், நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம், நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம், நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கைகளை அசைத்து
கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டார். அபிஷேக தைலம் நமக்குள்ள இறங்கி விட்டது. அக்கினி நம்முடைய பலியை பரிசுத்தமாக்கி விட்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உங்கள் என்னை வணைந்திருப்பதால், பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இப்போ உம்மை துதிப்பேன், அப்பா உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை நோக்கி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை நோக்கி பாடி துதிப்பேன். அல்லேலூயா, பிரேஸ், எல்லாம் கைகளை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய அசைவாடுதலை என்னால் பார்க்க முடியுது. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உலாவுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. உடைக்கப்பட்ட பரிமள தைலத்தின் வாசனை இந்த இடம் முழுவதும் பெருகுகிறது. சிலர் அதை நுகர்ந்து பார்க்க முடியுது. சிலர் நல்ல நுகர்ந்து பார்க்குறீங்க. ஏதோ ஒரு வாசனை, ஏதோ ஒரு வாசனை. உடைக்கப்பட்ட பரிமள தைலம். சபையே, என் மணவாட்டியே, நான் உன்னை நலத தைலத்தினால் நிரப்பி பரிமள தைலத்தினால் மூடி நீ என்னுடையவள் என்று நான் உன்னுடனே சொல்லி என்னோடு கூட இணைத்து கொண்டிருக்கிறேன். இதோ உடைக்கப்பட்ட பரிமள தைலம், அதை கொண்டு உன் தலையை நான் பூசுகிறேன். உன் தலையில் இதை பூசுகிறேன். இறங்குகிறது அந்த வல்லமை, இறங்குகிறது அந்த வல்லமை. அநேகரதை உணர்கிறீர்கள், அநேகரதை உணர்கிறீர்கள். ஒரு எண்ணெய் உங்க தலையில ஊற்றப்படுற மாதிரி ஒரு தைலத்தின் வாசனை உங்களை சூழ இறங்குகிறது. என்னால பலமாய் இதை உணர முடிகிறது. கர்த்தர் சுகந்த வாசனை நுகருகிறார். இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். யாரோ உங்கள் பக்கத்தில் நகர்வதை போல, உங்க பக்கத்தில் உரசி கொண்டு போவதை போல ஒரு வாசனை, ஒரு வாசனை திரவியத்தை பூசின ஒருவர் கடந்து போனதை போல சிலர் அதை உணர்றீங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சபையே கேள், நான் உனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டம் பெரிது. நான் உனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் சில பகுதியை நீ நிறைவேற்றி இருக்கிறாய். இன்னும் நான் உனக்கு சொல்லவும் நீ செய்வதற்கும் புதிய காரியங்களையும் புதிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். கடைசி காலத்தில் நீ எழுந்து நிற்கவும் இந்த வேலைகளை செய்யவும் நான் உன்னை நியமிப்பேன். உனக்கு ஒரு புதிய தரிசனத்தையும் புதிய வேலையையும் புதிய ஊழியத்தையும் நான் வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறான், நீ ஓடின ஓட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன். நீ புறக்கணிக்கப்பட்ட காலத்தில், ஜனங்கள் உன்னை வஞ்சித்த நேரத்தில், கைவிடப்பட்டு தனியனாய் நீ புலம்பின போது உன்னை கரம் பிடித்து நடத்தினது நான் அல்லவா? நான் உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அதை நான் சீக்கிரமே உன்னிடத்தில் வெளிப்படுத்த போறேன். கடைசி காலத்தில் உன்னுடைய கொடியை நான் உயர்த்துவேன். அநேக போதகர்களுக்கு வழிகாட்டியாகவும் அநேக திருச்சபைகளை இதோ நல்வழிப்படுத்தவும் உன்னை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல,
தேசத்தில் எழுப்பியிருக்கிற அநேகருக்குள்ள ஒரு நெருப்பையும் ஒரு புதிய திட்டத்தை, ஒரு புதிய காரியத்தை கொண்டு வரவும் சபையே, நான் உன்னை தேர்வு செஞ்சிருக்கிறேன். என் பாதத்தில் நீங்கள் காத்திருக்க போகும் நாட்களிலே நான் அதை உங்களிடத்தில் வெளிப்படுத்துவேன். நீ என்னிடத்தில் ஜெபத்தில் காத்திருந்தால் நீ செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கு கற்பிக்கப்படும். உன் நடுவிலே நான் என் வார்த்தைகளை வெளிப்படுத்தி நீ செய்ய வேண்டிய காரியத்தை உங்கள் கண்கள் பார்க்கும்படி உன் கண்ணை நானே திறப்பேன். சபையே, பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு தருகிறவைகளை புசித்து, நான் உனக்கு கொடுக்கிறவைகளை குடித்து உன் அறையை கட்டிக்கொள். நீ செய்ய வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ பார்க்கிற இது அல்ல, இன்றைக்கு நீ பார்க்கிற இது அல்ல, இதை தாண்டி வேறொரு புதிய காரியம் வருகிறது. அது உன்னை தேடி வருகிறது. நீ அதை சிறப்பாக நிறைவேற்றும்படி சௌகரியவான்களை உனக்கு பக்கபலமா தருவேன். உனக்கு முன்பாக ஓடுகிறவர்களையும் பின்பாக உன்னை பாதுகாக்கிறவர்களையும் ஏற்படுத்துவேன். உன் கைகளை பலப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. ஒரு புது திட்டம் என் மனதில் இருக்கிறது. நீ அதை நிறைவேற்றும்படி சபை அல்ல, இப்போ நீங்க இருக்கிறதல்ல, வேறொரு புதிய காரியத்தின் கதவை நான் சீக்கிரம் திறப்பேன். என் சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் அந்த நாட்கள்ல, அந்த 40 நாட்கள்ல கடைசி சில நாட்கள் நான் உன்னுடைய ஆவியை ஏவுவேன். அந்த நாட்களில் நீங்கள் தீவிரமா கொஞ்ச நேரம் மாத்திரம் இல்ல, நாள் முழுவதும் என் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய திட்டத்தை நானே உன் ஆவியிலே பேசி உன் கண்கள் காண நான் அதை உனக்கு கற்பிப்பேன். நான் சேனைகளின் கர்த்தர், நான் மாறாதவர், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். முடிவு பரியந்தம் கைவிடாமல் கழுகு தன் செட்டைகளிலே தன் குஞ்சுகளை சுமந்து செல்வதை போல சுமந்து செல்ல உன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிற தேவன். வனாந்திரத்திலே உன்னை கண்டுபிடித்தேன், செழிப்பான தோட்டங்களிலே உன்னை நிலைநாட்டுவேன் என்ற புதிய வாக்குத்தத்தத்தை உனக்கு தருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. Thank you Jesus. Hallelujah. 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 நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? நீங்க நல்லா கேளுங்க. இப்ப நல்ல ஒரு ஊழியத்தை செய்றோம், சபை ஊழியத்தை செய்றோம். கர்த்தர் இதை தாண்டி வேறொரு புதிய திட்டத்தை, ஒரு கடைசி கால திட்டத்தை உங்க சபைக்கும் உங்களை நடத்துகிற ஊழியர்கள் கையிலும் கொடுக்க போகிறார். அது பிரபலமாய் பேசப்படும், உங்கள் கொடி உயர்த்தப்படும். அநேகர் உங்களை ஆதரவு செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். முன்னால் ஓடுகிற முன்னோடிகளையும் பின்னால் பாதுகாக்கிற கூட்டத்தையும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் சொன்ன ஒன்றையும் நம்ம இழந்து விடாதபடி, ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளும்படி எல்லாம் கைகளை உயர்த்தி பெத்தானியா திருச்சபைக்காக ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னதை நிறைவேற்றுங்க. எங்க சபைக்கு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. வனாந்திரத்திலே உன்னை கண்டுபிடித்தேன், இதோ செழிப்பான தோட்டத்திலே உன்னை நிலைநாட்டுவேன். அதை நிறைவேற்றுங்க. நாங்கள் ஓடுவதற்கு ஒரு புதிய ஓடுகளம், ஓடு தளம், பாத ஆண்டவரே அதை நான் ஏற்படுத்துவேன் என்றீரே, அதை எங்களுக்கு புலப்படுத்துங்க. நாங்கள் செய்ய போகிற 40 நாள் உபவாச ஜெபம் வித்தியாசமா இருக்கணும். இந்த வருஷம் கர்த்தர் பேசுகிற வருஷமா இருக்கணும். கர்த்தர் கதவுகளை திறக்கிற வருஷமா இருக்கணும். கர்த்தர் காண்பிக்கிற வருஷமா இருக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த சபையை சேர்ந்தவர்கள் யாரும் சும்மா இருக்கக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 நன்றி. என்ன உங்க சத்தம் விழுதானா? இது ஜெபம் பண்ற நேரம். நீங்க தான் ஜெபம் பண்ணணும். முதல்ல கர்த்தர் உங்களுக்கு தான் பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தான் அதை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். விடாதீங்க. போராடுறவன் தான் பெற முடியும், ஜெபிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். வாய் மூடி மௌனமாய் இருக்கிறவர்கள் அல்ல. சபையே, உன் வாய் திறக்கப்படணும், உன் கண்ணீர் சொரியப்படணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிற வரைக்கும் உன் கண்ணிமைகளை தூங்க விட்டாதிரு. பிரைஸ் 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 ஜீசஸ். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய தேவன், இந்த புதிய ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்தீரே.
இந்த அருமையான சபையிலே தேவனுடைய தெளிவும் தேவனுடைய திட்டமும் சீர் பொருந்தி இருக்கிற சபையிலே கர்த்தாவே, நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இதனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதத்திலே பங்கு பெறவும் எனக்கு கிடைத்த கிருபைக்காக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். கடைசி கால ஓட்டத்திற்கு புதிய பாதைகளையும் புதிய கதவுகளையும் திறப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களுக்கு பலிதமாகும்படி ஒப்பு கொடுத்து இவர்களை மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை தங்குவதாக, கர்த்தருடைய இரக்கம் தங்குவதாக. கர்த்தர் தருகிற புதிய திட்டத்தில் எங்கள் ஒவ்வொருடைய பெயர்களும் எழுதப்படுவதாக. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாங்கள் கடந்து போக உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய அன்பான சபையை ஸ்தாபித்த எங்கள் சபையினுடைய பேராயருக்காக ஸ்தோத்திரம். தேவனை அவர் மேலே கர்த்தருடைய கிருபை தங்கட்டும். அவருடைய குடும்பத்தின் மேல் தேவனுடைய இரக்கம் இருக்கட்டும். அவரை உண்மையுள்ளவர் என்று கண்டு கர்த்தராகிய தேவன் இந்த கனமான ஊழியத்திற்கு ஆரோனை போல ஏற்படுத்தினீரே, அதற்கான கோடான கோடி ஸ்தோத்திரம். அவருடைய துணைவியாரை ஆசீர்வதியும். நீர் கொடுத்திருக்கிற 3 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர் எல்லைகளை மகிமையுள்ளதாக மாற்றும். கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்காரனும் அழைக்கப்பட்டவனுமாகிய நான் அவர்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொன்னதில் ஒன்றும் குறைவில்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கணும். கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே, இந்த ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு பெரிய ஜெயக்கொடி எழும்புகிற செய்தியை, அந்த சத்தத்தை அந்நிய காதுகள் அல்ல, எங்கள் சொந்த காதுகள் கேட்கணும். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்கள் பார்க்கணும். அவ்விதமாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஈரோடு மாவட்டத்தை குறித்த பாரமுள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக சகோதரர் இருதயராஜை ஆசீர்வதிங்க. இந்த மாவட்டத்திற்காக சபையாக இவர்கள் செய்கிற வேலையை போலவே அவரை கொண்டு கர்த்தர் சுவிசேஷ பணியிலே இந்த மாவட்டத்தை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டீரே. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை தங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.